இன்று எத்தனையோ கோடி இரு நிலை நினைந்து இன்றைக்கு பூர்ண நிலவாக இருக்கின்றது. அந்த நிலா மற்றொரு கோள்களை உரப்பும்போது மறைத்து விடுகின்றது. இப்ப மனிதனின் வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? அன்போட, பண்போட, பரிவோட, பாசத்தோட இருக்கிறோம். நாம ரோட்ல போகும்போது இந்த நல்ல குணத்தோட போறோம். ஒருத்தன் கீழே விழுந்த நடப்பாவி அப்படின்னு நம்மளை அறியாமலேயே அவனை நோன்பட்டு பதறி எடுத்து அவனை காக்க வேண்டும் என்ற நிலையில வருது நல்ல மனிதனுக்கு. அடுத்தாப்படி என்ன செய்யணும்? இதை பற்றி இறக்கமற்றவன் பார்த்தவொன்னு அவனுக்கு அப்படித்தான் வேணும் போயிட்டு திரும்பி கூட வாங்க மாட்டான். ஆனா அவன் வேகமா எடுத்து அவனுக்குள்ள வளர்த்துக்கிறான். நல்லதை அவன் சிந்திக்க முடியாது. நல்லதை சிந்தித்தான் இவனை காக்கிறதுக்கு முயற்சி எடுத்தான். இப்ப நம்ம சாக்கடையில் உள்ளவங்களை எடுத்து தூக்கி போட்டு சாக்கடை நாம அவனை காப்பாத்திட்டோம். சாக்கடை கழுவாம விட்டா நம்ம மேல நாட்டம் வருமா வராதா? அவன் சாக்கடையில் விழுந்துட்டான், அடப்பாவுமே விழுந்துட்டான்னு நீங்க தூக்குறீங்க. அதை தூக்க போகும்போது அவனை காப்பாத்திடுறீங்க. அவன் உடல் உள்ள நாட்டை நம்ம உடலை விட நாம கழுவணுமா இல்லையா? அவனை கழுவ செய்யற நாம கழுவாம விட்டா என்ன பண்ணோம்? இதேபாடுதான் நம் வாழ்க்கையில் பிரிதொரு நிலையில் நாம் வரப்படும் போது நாம் உயிரிழப்பட்டு இந்த உணர்வின் தன்மை நம் இரத்தங்களிலே கலந்து விடுகின்றது. அப்படி கலந்த உணர்வுகள் நம் நல்ல அணுக்களை இது அந்த நல்லதை நுகர விடாது தடுத்து விடுகின்றது. அப்ப நல்லதின் உணர்வு அதற்குள் பெருக்கப்படும் போது அதே நல்லதே கெட்டதாகி விடுகின்றது. அப்ப நாம் சிறுக சிறுக நாம் புழுவிலிருந்து மனிதனாவிலும் தெரிந்து அனைத்தும் தெரிந்து கொண்ட நிலை வந்தாலும் மனிதனின் அன்பால், பண்பால், பரிவால் பிறருடைய துயரங்களை கேட்டு நாம் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் இந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் இரத்த நாணங்களிலே கலந்து இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நல்ல அணுவின் தன்மையை மறைத்து விடுகின்றது. இப்ப வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கும் போது சூரியன் ஒளிக்கதிரை மற்ற கோள்கள் மறைத்து விடுவது தெய்வான. இப்போது நாம சூழ்நிலை நிலம் வரும்போது நமது பூமி மறைத்து கொண்ட பின் சிறுகை சிறுகை இருளாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த இன்னொரு கோளின் தன்மை இந்த நம்ம பூமிக்கு கிடைக்காம இருக்கும்போது இது கிரகணம் என்று சொல்லுகின்றது. அதே மாதிரி இன்னொரு கோளின் தன்மை இடமறித்தால் சூரியனுடைய ஒளிக்கதிரில் பெறப்படாதபடி இதில் விஷத்தின் தன்மை கலந்து விடுகின்றது. அந்த கிராண காலங்களில் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நாம் பவர்கள் அதிகமாக பார்த்தால் கண்ணுடைய கருவெளிகளிலிருந்து விஷம் வாய்ந்து விடுகின்றது. அந்த விஷம் பதிந்து விட்டால் அதிலிருந்து கண்களில் கோளாறு வந்து விடுகின்றது. அதே சமயத்தில் விஷத்தின் தன்மை நாம் நகர்ந்து இரத்தங்களில் கலந்து கொண்ட பின் இந்த விஷமான உணர்வுகள் அணுக்கள் சேர்த்து கொண்ட பின் அன்றைய தினத்தில் கிரகணத்தன்னைக்கு சாப்பிட்டா ஜீர்ணிக்க முடியாத நிலை ஆகின்றது. அந்த கிரகணத்துக்கு என இன்னொரு விஷத்தன்மை கோள்கள் அது கலந்து இது ரெண்டும் சேர்த்து இந்த சந்திரனை மறைக்கப்படும் போது இந்த சூரிய ஒளிகள் இதனுடைய நிலை இது மகிழ்ச்சி ஊட்டும் நிலை பெற்றது. அந்த கிரகண நேரத்தில் இன்னொரு விஷக்கோளின் தன்மை மறைவாகப்படும் போது இதனுடைய ஒளிக்கட்டைகள் இதோடு கலந்து நாம் பார்க்கப்படும் போது நாம் சுவாசித்து நம் உடலை சேருகின்றது. அப்போ இதே போல நம்ம அறியாமலேயே விஷத்தன்மைகள் மங்கி விடுகின்றது. ஆனால் மங்கிய நிலையில் கொண்டு இப்படி நமது வாழ்க்கையில் எத்தனையோ கிரகணங்கள் வருகின்றது. அந்த கிரகணங்கள் நம்மளுக்குள் வரப்போகும்போது சிறுக சிறுக இரத்த நாணங்கள் மாசுபடுகின்றது. இதை போன்ற நிலையெல்லாம் வருது. இதையெல்லாம் மாற்றுவதற்காக ஞானிகள் எத்தனையோ வகை உணர்வுகளை காட்டியுள்ளார்கள். இதை போன்ற விஷத்தன்மைகளை நீக்கி தாய் கருவிலே இருக்கும்போது விஷத்தை முறித்து விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அவனுக்குள் வந்து விஷத்தையே ஒளியாக மாற்றும் திறமை பெறுகின்றான். பாம்பு விஷத்தை வச்சு தன் உணவை பாய்ச்சி உணவாக எடுக்கின்றது. அந்த உடல்கள் இருந்த விஷமும் இந்த உடலில் இருந்த விஷமும் சேர்த்து இது உடலை பாய்ச்சி விஷத்தை பாய்ச்சி உடலை உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் அந்த உடல் உள்ள விஷங்கள் அது சிறுக சிறுக சேமித்து அது வைரக்கல்லாக மாறுகின்றது. இப்ப மனிதனுக்கும் சரி இதே போல விஷத்தை ஒடுக்கிடும் உணர்வு வரப்போகும்போதும் உயிரிலே ஒளியின் உடல்கள் அந்த விஷத்தை ஒடுக்கும் உணர்வு வருகின்றது. அப்படி விஷத்தை ஒடுக்கும் உணர்வு வரப்படும் போதுதான் அவன் எந்த துருவத்தை நோக்கினானோ அந்த துருவத்தின் பாதையில் இந்த உயிரணு அங்கு இருப்பதனால் துருவ நட்சத்திரம் தான் வரும் விஷயத்தை ஒளியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றான் துருவ நட்சத்திரம். ஆக இதை போலதான் பாம்பினம் வைரத்தை போல யானையும் தன் வலு கொண்ட உணர்வு வரப்படும் போதும் அந்த வலுவின் தன்மை கூட்டி அதிலே முத்து ஒன்று உண்டாகும். அதாவது யானத்தை கடைசி முடிவில் வரப்படும் போது இந்த யானையின் உடல் வலுப்பெற்றது போல
மிக சக்தி வாய்ந்த ஒரு உருவாகும். அது தட்டி உடைப்பதென்றாலே கடினமாகும். நரியும் தன் தந்திரத்தால் உருவாக்கப்பட்டு பிழுதொண்ட நிலைகளில் சாதமா இருக்கும். அது எப்படி பிடிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். அந்த மூளையின் வளர்ச்சியில் வரப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கூர்மையாக நாம் ஏரியில் எப்படி வைக்கின்றோமோ இது உணர்வு போல் அதுக்குள் வளர்த்து எதிரிகளை வீழ்த்தவும் அந்த உணர்வின் தன்மை அறிவிப்பும் போது இந்த மூளையில் வளர்ச்சியான நிலைகள் அந்த சரசு பாகம் அந்த உயிர் இருக்கிற பாகம் கொஞ்சம் கடினமான நிலைகள் வரும். அது கொம்பு ஏரியின் மாதிரி வரும். இது நரி கொம்பு என்று சொல்வார். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப அந்த உணர்ச்சி கொப்ப இந்த சிரத்திலே வளர்ச்சி இந்த ஓடுகள் வளர்ச்சி ஆகும். அதன் அருகிலே அந்த உயிர் வீட்டிற்கும் கூட்டுக்குள் அதன் நிலைகள் வளரும். இதையெல்லாம் குருநாதர் தெளிவாக காட்டியுள்ளார். இதெல்லாம் நாம் தெரிந்து இயற்கை எப்படி நடக்கின்றது என்ற நிலையை உணர்ந்து என்று பூர்ண பௌர்ணமி. இதை போல மனிதன் முழுமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை பெற்றவர். மனிதன் ஆசையால் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆசைப்படி நடக்கவில்லை என்றால் வேதனை. ஆகவே இது நடைபெறவில்லை என்ற வேதனையின் உணர்வை நுகர்ந்து நாம் இரத்தங்களில் பலவீனப்படுத்தும் போது எதுவும் சிந்தனையற்ற நிலையில் நான் எழுத்தையும் தொழில் நஷ்டமாகின்றது, நான் எதை எடுத்தாலும் தொழில் நஷ்டமாகி இந்த ராகத்தை பாடத் தொடங்குவது. ஆக ஒரு தொழில் செய்யப்படும் போது இந்த உணர்வின் தன்மை மாற்றும் போது என்ன ஆகின்றது? நமது தொழில் நாம் வலுகொண்டு செயல்படுத்துவதில்லை. ஆக பய உணர்வு எதனுமே வலுவான நிலைகள் இல்லாதபடி தொழிலே நஷ்டமாகின்றது. இப்படி நாம் ஒவ்வொரு காரணத்திலையும் நல்ல குணங்களாகி தெளிந்த நிலைகள் கொண்டு காத்தியை என்றாலும் நாம தொழிலின் நிமித்தம் பிறரிடத்தில் அன்பா பழகப்போம்போது நண்பனுக்கு ஒரு நோய் அல்லது குடும்பத்தில் வேதனைப்படுகிறான் பண்பு கொண்ட மனிதன் அவர் வேதனை நுகரப்படும் போது அந்த விஷயத்தின் தன்மை அவர் கொண்ட அன்பு கொண்ட உணர்வும் விஷயம் கலந்துவிடும். அப்ப அந்த ஞானத்தின் தன்மை இருண்டு விடுகின்றது. இப்படி நாம் எத்தனையோ கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை தேடி தேடி வந்த பின் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் தெரிந்திடும் அறிவு வந்த பின் அதை தீமையிலிருந்து விடுபடும் நாம் தீமை நமக்கு சேராது தடுத்து நிறுத்தும் நிலையை இழந்து விட்டால் தீமை உணர்வுகள் ஆக்கிரமித்து அந்த உணர்வின் தன்மை மாறி இந்த ஞானத்தின் தன்மை குறித்து விஷயத்தின் தன்மை பெருக்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் என்ன செய்யும்? இந்த உணர்வு கொப்ப இந்த உடலை அமைத்துவோம். இந்த உடலுக்கொப்ப அந்த உணர்வு கொப்ப உடலுக்கு அழைத்து செல்லும். அந்த உணர்வின் தன்மை அங்கே பெருக்கச்சு. ஏன்னா என்ன சித்திரை இது ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் சுத்தகரிக்க வேண்டும். அந்த திரையை நீக்குதல் வேண்டும். கண்ணாடியில் அழுக்கப்பட்டால் துடைத்தால் நம் முகம் தெரிகின்றது. நம் ஆன்மாவில் இத்தகைய ஆன்மா பற்றால் துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற முடியும். இந்த அழுக்கை நாம் துடைத்து பழகும். அதை வைத்து நாம் துடைக்க முடியுமே தவிர நாம் மந்திரங்களை சொல்லி நாம் தெரிவிக்க முடியாது. மாயங்களை சொல்லி யாகத்தை செய்து நீக்க முடியாது. ஆக பொருளை கொடுத்து மற்றவரை பேச வைக்கலாம். ஆனால் நம் ஆன்மாவை அருளி கொண்டு உள்ளே செலுத்தி ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பழக வேண்டும். காரணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று உயிரை எண்ணி இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று நாம் தீமையின் உணர்வு இங்கே போகாது தடுத்து அந்த உணர்வின் நிலையை நம் உடலுக்குள் பரப்பி இந்த வலு கூட்டப்படும் போது நம் ஆன்மாவில் அடிக்கடி சங்கடம் சலிப்பு வெறுப்பு என்று வருகின்றதே இந்த உணர்வு வலுவர இது பழக்கம் ஆன்மாவில் தெளிவாகும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டிய சிந்தனை வரும். தீமைகள் அழகணும் உணர்வு நமக்குள் வரும். அப்ப அந்த நோயாளி ஒருவன் பார்த்து விட்டால் இந்த உணர்வின் தன்மை நாம் அழுக்காய் விடுகின்றது. ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும் என்றத்தான் நாணங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை. ஆனால் நம்மளை மறைக்கும் இந்த சிறு திரை அவனை காக்க வேண்டும் என்று எண்ணணும். அந்த நோய் என்ற நிலையில் வரும் சித்திரை அது முதல்ல சிறுசா இருக்கின்றது. இதை நீக்க வேண்டும். அப்ப நீக்கிய பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் என்று இதை பிளந்து நீக்கிய பின் இதன் வழி நாம் உயிரிலே நுகர்ந்து அவனுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும், அவர்கள் சிந்தித்து செயல்படும் தன்மை வேண்டும், அவர்களுக்குள் அந்த அருஞானம் பெருக வேண்டும் என்று நாம் இங்கே எண்ணினால் என்ன செய்யும்? இந்த உணர்வு வலுவரும் இங்கே இருள் சூழாது தொலைக்கும். அதனால்தான் இந்த திரையை நாம் மாற்றி உணர்வின் தன்மை நாம் எடுத்து கனியாக்க வேண்டும். மரம் என்ன செய்கின்றது? தன் உணர்வின் தன்மை வலுவருகின்றது. தன் வலுவால் என்ன செய்கின்றது? தனக்கு அருகில் இருக்கிறதை நீக்கி விடுகின்றது. அப்ப அந்த மரம் தன் இனத்தின் தன்மை கனியாகின்றது. பின் அந்த இனத்தை விரிவாக்கும் வித்தாகின்றது. இதே போல உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து வந்தது. அந்த உணர்வின் தன்மை நாம் பெற்ற பின் தீமை என்ற நிலைகளை இதை நீக்கி நீக்கி வந்தது. தீமை நீக்கிடும் உணர்வு வலுப்பெற்றும் நாம தெரிந்தும் தீமை என்று தெரிந்து கொள்ளும் சக்தி பெற்றோம். தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்க பழகினால் மறந்து விட்டால்
அந்த தீமையின் உணர்வை நமக்குள் சேர்த்து நம்மை மீண்டும் தேய்பிரையாக மாற்றும். அதான் பூர்ண நிலவாக இருந்தாலும் பிரிதொரு ஒன்று சேர்த்து சேர்த்து அது மறைவாகின்றது. ஆகவே இதை போல நிலைகள் எல்லாம் மாறாதபடி நமது நிலைகள் பூர்ண நிலவாக இருக்க வேண்டும் என்றால் உயிரணு தோன்றி ஒளியின் சரீரமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் நுகர்ந்து நாம் இரத்தங்களில் கலந்து நம் உடலில் உள்ள நல்ல அணுக்களுக்கு அந்த பிரகாசமான நிலைகளை அது சேர்த்திடும் அறிவை ஊட்டி பழக வேண்டும். நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் எனது குருநாதர் அதை பெரும்படி செய்தார். இந்த உணர்வின் தன்மை கருவிலை உருவாக்கும்படி செய்தார். 20 வருடம் அனுபவத்தை கொண்டு வந்தார். அதன் வழி தெரிந்து கொண்ட பின் இந்த இயக்கம் உண்மையிலே காற்றில் எவ்வளவு படர்ந்திருக்கின்றது, அதை நுகர்ந்த உணர்வுகள் எப்படி மாறுகின்றது, அதிலிருந்து மனிதன் எப்படி மீள வேண்டும் என்பதற்குத்தான் பல இன்னல்களை என்னை சந்திக்கும்படி காட்டுக்குள்ள போச்சாரு. ரோட்ல போகும்போனா சும்மா ரோட்ல போனா நாய்க்கு துரத்திட்டு வருங்க, நாய் துரத்திட்டு வரும். இப்ப சக்தி கொடுத்துருப்பாரு. என்ன சக்தி? விரலை நீட்டு அது படுத்து அது உடனே அது முடக்கு அப்படிம்பாரு, முடக்கும்பாரு. அப்போ நீ கடியிலிருந்து தப்பிக்கலாம். அப்போ அவர் என்னடா இப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா அடுத்தாப்படி நான் இதை செய்தேன். ஏன்னா அவர் செய்த மாதிரியே நான் என்ன செய்தேன், இப்போ துரத்திட்டு வந்தோடனே அவர் சொன்ன உணர்வு மனசுல ஏற்றி நீ நெல்லு போ அப்படின்னு அவ்வளவுதான். அது தலைக்குன்னு தலையை போட்டுக்கிட்டு அது கத்துது. செய்துட்டு நீ தப்பிச்சுக்கிட்டேன்னாரு. நீ தப்பிக்கிறப்பா அப்படின்ட்டார். நாய் கழிக்க வந்தது நீ தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிற, அதை நீ கொல்லணும் உணர்வு நுகர்ந்த. இது உணர்வு என்னச்சு உணர்வுலன்னா அது எப்படி தலையாட்டினது, அது மாதிரி நீ எப்படி தலையாட்ட போறியாங்க. ரொம்ப இருக்கு நடந்த நிகழ்ச்சிங்க இது. குருநாதர் எனக்கு பெரிய சக்தி கொடுத்தார். அந்த சக்தி பயன்படுத்தக்கூடிய நிலைகளை பயன்படுத்தினா நல்லா இருக்கும். மிளகா காரமா இருக்குன்னு போட்டு அள்ளி போட்டா, குழம்புல போட்டு ருசியா இருக்குன்னு அள்ளி போட்டா என்ன பண்ணும்? ஆஹான்னு அலர்ச்சி போட்ட சரக்கெல்லாம் போயிடும். அதே சமயத்துல நாம கேசரி கிளறும் போது அதுல பச்சை கருப்பத்தை லட்டுல போடும்போது ருசி உணர்ச்சியில தூண்டுக்காண்டு பச்சை கருப்பத்தை போட்டு ருசியா இருக்குன்னு கூட கொஞ்சம் பச்சை கருப்பத்துல போட்டு அனுப்பாருங்க. அந்த கேசரி சாப்பிட்டவங்களும் கை கண்ணம் பொத்து போகும், குடல் பொத்து போகும். இதெல்லாம் நடக்குங்க. இந்த லட்டை சாப்பிட்டாங்க, பச்சை கருப்பம் கலந்த லட்டை சாப்பிட்டோம்னா வாயில புண்ணு வரும், ஆனா ருசியா இருக்கும். ஆமா, இதே மாதிரி இந்த விஷயத்தின் தன்மை கலந்தால் உன் உடல்ல என்ன ஆகும் தெரியுமாங்கிறது. அன்னைக்கு பயம், அன்னைக்கு பிடிச்ச பயம் தானுங்க. யாரையாவது சக்தி இருக்குதுங்கிற நான் என்ற திமிர் வந்தா முதல்ல உன்னை அடைக்க போடுவான். இது உனக்குள்ள நுகர்ந்து உங்ககிட்ட நல்ல குணங்களை கொள்ளும் அப்படிங்கிறார். சக்தி விட்டோம். இதை மாதிரி சில பேர் சாமி என்ன ஒன்றும் செய்ய மாட்டார் போடுங்கன்னு நினைச்சு திட்டிகிட்டு இருந்த நானும். அது நீங்க எதை என்றீங்களோ அதுதான் உங்களுக்கு விளையுது. அவங்க நல்ல புத்தி ஆகும்போது எனக்கு விளையுது. சில பேர் என்ன சாமி இவ்வளவு பேர் சக்தி இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் நல்லதெல்லாம் செய்யறாரு, இவன் எவ்வளவு தூரம் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சான்னா நாம கெடுதலுக்கு அல்ல, அவன் மனசு அவன் உணர்வு நம்மை பாதிச்சிடக்கூடாது. அவனுக்கு நல்ல புத்தி வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அவரவர்கள் எடுக்கும் உணர்வுகள் அவரவர்களுக்கு அந்த உயிரியை தண்டனை கொடுக்குது. நாம ஏன் தண்டனை கொடுப்பானா? கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா அந்த வேலையை நடக்கும். அதிகமா மீறினா நிச்சயது வெள்ளம் வருதுன்னா இந்த வீட்டை அரிச்சிட்டு போனோம்னா தடை போட்டு இந்த பக்கம் மறிச்சு இந்த பக்கம் அனுப்பிவிடலாம். கடையை போட்டுக்கணும். அதுக்காண்டு விட்டா போட்டு தண்ணி வெந்த போனா போய் தண்ணி வெத்தனா கட்டடமே பேத்துட்டு. இதே போல ஒரு உணர்வின் தன்மை நம்மளுக்கு பாதிக்குது என்றால் இந்த உணர்வின் தன்மை நம் மோதாதபடி திசை திருப்பி விட்டுறோம். இதெல்லாம் இத்தனை பழக்கம் வேண்டியிருக்கு. என்ன செய்யறாங்க? விஞ்ஞான அறிவு கொண்டு என்னைக்கு திடீர்னு குளம் நிறைஞ்சிருச்சு, அதை அடைக்கணும்னா மண்ணை போட்டு அனுப்பிச்சு கரைச்சிட்டே போயிடும். அது மூட்டையை கட்டி மணலை கட்டி போட்டாச்சுன்னா 4 மூட்டை போயாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தீங்கிட்டாங்க. கிணத்தை தூக்க முடியாது. அப்புறம் அடுக்கடுக்கா வரிசையில் போட்டோம்னா வலுவாய் போகுது. அப்புறம் அதுக்கு மேலே ஏறிப்போம். அப்படி போட்டோன்னா தண்ணி விழுக்கிறது. இதுல தந்திரம் இல்லைன்னு நினைச்சியும் நீங்க உடைச்சு போக தண்ணியில போட்டோம்னா இதை அரிசிட்டு தான் போகும். அதுக்கு விஞ்ஞானி கற்றுக்கொண்ட உணர்வு கொண்டு அதை செய்யணும். இதைத்தான் நம்ம மெஞ்ஞானி நம்ம குருநாதர். ஒருத்தன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வின் தன்மை சக்தி இருந்தாலும் இதை கொண்டு அடித்தால் என்ன செய்யும்? உன்னுடைய நிலைகள் எதுவும் இதெல்லாம் சிதைந்து விடும். நீ என்ன செய்ய போற? இப்படி எல்லாம் நல்லது கெட்டது எப்படி நடக்குதுன்னு இயற்கையில அனுபவபூர்வமாவே தெரிவிச்சதார். சக்தி கொடுப்பார், ஆனா அது பயன்படுத்தக்கூடிய நிலைகளை பெறும்.
இப்ப நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தொலைஞ்சு போன்னு சொல்லுங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆனா அந்த சந்தோஷம் என்ன செய்யும், உங்க உடலுக்குள்ள போய் நல்ல குணத்தை தொலைஞ்சு போக வச்சிடும். அட நான் சாமி சொன்னா நான் அவனை போக்கி விட்டேன்னு எனக்கு இப்ப வந்துட்டேன்னாலும் சொல்லுவீங்க, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நம்ம சந்தோஷத்தை ஊட்டணும்னு என்ன செய்யணும், அந்த அருள் உணர்வை நமக்குள் சேர்த்து இருளை நமக்குள் நாடாத தடுத்து பழகினா நீங்கள் என்றும் பேரொழியை பெறலாம். இந்த உடல் எத்தனை காலத்தில் இருக்கிறோம்? நீங்க கோடிக்கணக்கில் செல்வம் தேடி வைத்தாலும் எத்தனை காலம் இருக்கிறோம் சொல்லுங்க. அதான் ராமேஸ்வரத்துல ராமன் என்ன செய்யறான், நேரம் ஆய்ப்போச்சுன்னு மணலை கூட்டி சிவலிங்கத்தை பூஜைக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம காவிய கர்த்தாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, சிவனை வணங்கினா உனக்கு சோறே கிடைக்காது, நம்ம சிவலிங்கத்தை பூஜித்து பூஜை போற ராமன். இவன் என்ன செய்யணும், ரெண்டையும் பிரிச்சிடறான். அவருடைய நிலை என்ன, எல்லாரும் அரவணைத்து ஒன்றாக சேர்த்து ஒன்று நாம் குவித்து இந்த உடலை வளர்க்க வேண்டும், பிரித்து வாழக்கூடாது. ஆக ஒன்று சேர்த்து இணைந்து வாழும் தன்மை வேணும். ஆக எண்ணங்கள் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் சொன்னா எனக்குள் எண்ணங்கள் ஒன்றாகுது. ஆக இந்த உடல் இருக்கப்படும் போதே எல்லாருடைய நிலைகளும் இன்பமாக இருக்கணும், அன்புடன் வளர வேண்டும், அரவணைத்து வாழ வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும். அதான் ராமேஸ்வரத்துல மணலுக்கு வச்சு நேரமாயி போச்சுன்னு போயிருக்கிறேன். இந்த உடல்ல இருக்கிற காலம் குறுகிய காலம்தான். இந்த உடலை விட்டு போவதற்கு முன்னாடி அரவணைத்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நீ பழகு என்று சொன்னால் ராமாயணத்தில் எத்தனையோ கொண்டு போகணும். பாவத்தை போக்குறதுக்கு அங்க கொண்டு போய் ராமேஸ்வரத்துல பார்க்கணுங்க. மந்திரங்களை செய்யறதும் யாகங்களை செய்யறதும் நகைகளை போட்டு அந்த காலத்துல என்ன செய்யறாங்க, அங்க போய் முழுகிவிட்டா மோசத்தை கொண்டு விட்டுறாங்க. அங்க என்ன செய்வாங்க, வயசானவங்க எல்லாம் வயசானவர் பாடு இனி நேரம் ஆகிப்போச்சு, ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கும்ட்டு நகைகளை போட்டு நிறைய நகையெல்லாம் அலங்காரமா பண்ணி போட்டு அங்க போய் குளிப்பாங்க. ஏதாவது அந்த கடல்ல குளிச்சவன நீச்சி தெரிஞ்சவன் என்ன செய்யறான், உள்ளுக்கு வந்து இழுத்துட்டு போய் நகையை கட்டிட்டு பெண்ணத்தை அந்த பக்கம் எடுத்து விட்டுறான். இதுதான் நடக்கிற நிகழ்ச்சி. ஆக நான் அங்க போனேன், ராமன் வந்து ராமேஸ்வரத்துல எனக்கு மோட்சத்தை கொடுத்தாரு. இப்படி சாகத்துடன் அதே மாதிரிதான் இன்னைக்கு இதே மாதிரிதான் காசி கங்கை கரையிலும் தண்ணி இருக்கிற பக்கமெல்லாம் இப்படி ஒரு இதை இது பண்ணி மோட்சத்துக்கு போறதுக்கு மார்க்கம் என்ற நிலைகளில் மோட்ச பாவத்தை பார்க்க போறாங்க. அதனாலதான் இங்க செத்தவங்க நிலையெல்லாம் சாம்பல் எடுத்து அங்க கொண்டு கிடைச்சாச்சுன்னா மோட்சத்துக்கு போவாங்கன்ட்டு மோட்சத்துக்கு போக சொல்லி இருக்க இன்னைக்கு நம்மளை முட்டாள் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடமெல்லாம் சுத்தி பார்த்தோங்க. காசியில பார்த்தோம்னா காலையில இருந்து போக சொன்னார். போனோன்னு என்ன ஆயிருக்கு தெரியுமா இல்லையா, கை காலெல்லாம் நாய் இழுத்து வந்து ரோட்ல போட்டு வச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஒரு பக்கம் தலையை தூக்கிட்டு வந்து ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கு, குடலை இழுத்து வந்து கடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தேன். அப்பதான் குருநார் ஏன் போக சொன்னாருன்ட்டு அந்த இடத்துல எனக்கு ஒரு சக்தியும் கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துக்கு போனா அங்க விபத்துகள் இருக்குது, நீ இந்த இடத்துல நீ பயன்படுத்திக்கோங்கிறார். அப்ப பயன்படுத்த போகும்போது கங்கை ரொம்ப விரிவடைந்தது, வந்து மணல் மேடாகி இந்த இடத்துல நீ அங்க போய் தியானம் பண்றாங்கிறார். யாரு இதுல பாவ மோட்சத்துக்கு போறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அது வந்து நீர் சமாதி அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு போய் நல்ல ஆத்துல தண்ணி போகும்போது அதுல போட்டு கல்லை கட்டி விட்டுருவாங்க. அது தொங்கி இழுத்துக்கிட்டே இருக்கு, அழுகி போய்த்து நெத்து போகும். மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திங்கு தின்னு போன ஒரு பாடு பாக்கி இதில் அத்துக்கிட்டு வந்த பாரு ஒவ்வொரு பக்கம் மறைஞ்சிச்சு. அது வந்தவொடனே கங்கையில குடிப்போ அது மோட்சமான தண்ணி கொண்டு காசி தண்ணியை கொண்டு விட்டு வீட்டுல பாவத்தை பார்க்கணும். எத்தனை சாபங்கள் இட்டு எத்தனை கொலகாரங்க இருந்தாலும் இதெல்லாம் இந்த தண்ணியில கலந்து உணர்வுகளை சேர்த்துருக்கு. இந்த காசி போயிட்டு வந்தேன்னா அதெல்லாம் தீர்த்தத்தை வேற எடுத்து எடுத்து வருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வர சொன்னார். இதெல்லாம் அங்க போனேன். அங்க போன உடனே என்ன ஆகி போச்சு, அது அந்த அகோரியன் இருக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு மனித பணத்தை திங்கிறவங்க. அங்க சுடுகாட்டுக்கு அந்த காட்டுன்னு சொல்லுவாங்க, எரிக்க விடுறவங்க எல்லாம் அவங்க ராஜா. அவங்க கிட்ட கொண்டுதான் எரிக்கணும். எரிக்க போகும்போது அகோரி வருவாங்க, எங்களுக்கு சாப்பாடு வேணும், நல்ல உடலா கொடுறா அப்படிம்பாங்க. நல்ல உடலா கொடுறாமான்னு. ஏன்னா எல்லா பக்கம் 500 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு வச்சு அங்கே ஒன்று சுடுவாங்க. சுடுகிட்டு இருக்கும்போது நல்ல உடல் சீக்கில்லாத உடல் ஆச்சுன்னா அப்படி என்ன அரைங்குறைமா அப்படி கருவாடு வறுத்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. அல்லது வந்த உடனே அவன்கிட்ட தவல் கொடுத்துருவாங்க. அந்த தவல் கொடுத்தவன என்ன செய்வான், இதை எடுத்துட்டு போய் பிரேயத்தை வச்சவொடனே அவங்க போயிடுவாங்க. போனோன்னு இதை எடுத்து அவங்க கையில கொடுத்துருவான். அது மேல மந்திரத்தை சொல்லுவான். மந்திரத்துக்கு வந்து நகண்டு போகுதுன்னா அந்த உடல் என்ன செய்வான், நரகில இருந்து எல்லாத்தையும் முழுசா திம்பாங்க. ஏன்னா ஆண்டவனுக்கு ஆண்டு அர்ப்பணித்தான் நகோரிய. அதெல்லாம் பார்க்கறதுக்காண்டி எங்க போச்சுனார்.
அது நான் எல்லாம் கேபிஐட்ட சொல்லும்போது இது என்ன இப்படி நடக்குமா, அரசாங்கம் எல்லாம் விடுவானான்ட்டு, சாமி இதெல்லாம் என்னால் நம்ப முடியலன்ட்டு கேபிஐட்ட கேட்பாரு. அப்புறம் ஒரு காலத்தில் இப்ப தற்சமயத்தில் அந்த பேப்பர்ல வந்த பொண்ணு அந்த என்னமோ என்னமோ ஒரு புசத்துல விழுந்து அதை தூக்கிட்டு ஓடி வந்தார். சாமி இதெல்லாம் ஒரு கவர்னருடைய பையன் கூட அதில் இருக்கிறானா, திங்கிறானா அப்படிங்கிறார். ஏன்னா அந்த மாதிரி நான் கங்கைக்கரையில் என்ன அந்த மேய்ச்சம் கூட யாரும் எடுத்து வச்சுப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா போறோம் மனித மேல உட்கார்ந்து பிணங்களை எப்படி திங்கிறாங்க. அதுல பெரிய பெரிய செல்வந்தர்களும் ஞானிகளும் கூட அதில் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்துல நாம் வாழ்றோம். விஞ்ஞான உலகமா இருக்குது இங்கே போடுறோம். இதே மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்தில் எடுத்தாச்சுன்னா என்ன செய்யறாங்க, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி போயாச்சுன்னா உடனே போயிட்டாங்கன்னா அந்த பெட்டியில் வைப்பாங்க. அடுத்தாப்புல போட்டு போனாலும் அதை எடுத்து அடுத்து சாப்பிடுறாங்க. செத்து போனது தானே, வீணா இருக்கிறது தானே, சாப்பிட்டா பரவாயில்ல. இதே மாதிரி சில தைவான் இந்த பக்கமெல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா சுடுகாட்டில் தோண்டி வந்து அந்த கறியா வச்சு ஹோட்டலில் கொண்டு கொடுக்குறான் இந்த மாதிரி. அப்புறம் என்ன செய்யுதுன்னா மனுஷன் கறியை கொண்டு இருந்து போட்டு ஒரு விஷயம் இருக்கு அந்த ஹோட்டல் கறியாக இது என்னன்னா இந்த புது கறியா இருக்குன்னு போய் பார்க்க போனா இந்த மாதிரி பிறக்கிட்டானோ அப்புறம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா மனிதன் பிழைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யறான்னு பாருங்க. இப்ப இந்த உணர்வு வந்தா என்ன செய்வான் இதெல்லாம் நீங்க, ஏன்னா இதெல்லாம் குருநாதர் காமிக்கிறார். அப்ப நான் என்னை போயிட்டு இருக்கும்போது எனக்கு அப்ப பவர் கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி நான் 48 நாள் இங்க உட்காரணும் இந்த மணல்ல. அப்ப மணல்ல உட்காரப்போ போகும்போது நான் திருவாங்கூர் சத்திரத்துல காசியில தங்கி இருக்கிறேன். அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஒரு மடத்துக்கு ஒருத்தரும் போக்கிகள் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு 400 பேர் 500 பேர் குரூப் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்கள காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி இருந்த உடனே அதுல ஒரு நாதுராம்ங்கிற ஒரு ஆளு அந்த காவல்காரன், அவனுக்கு கீழே ஒரு பெரிய படை இருக்கு. அதனால அந்த மடத்துக்கு வரவங்க எல்லாம் காவல்காரங்க. அப்ப நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இங்க போய் ஜபத்துக்கு போறோம்னு சொன்னாங்க. அப்ப அவன்கிட்ட சில போய் இருக்கணும், அது எப்படி போறது, படகு நினைச்சுக்கணும். அட சாமி நீங்க யாருக்கு சாப்பாட்டுக்கு போறீங்கிறேன். இப்படி கேட்கிறாங்க, நீங்க யாருக்கு வேண்டி சாப்பாட்டுக்கு போறீங்க? எங்க உட்கார்ந்தேன்னா அகோரி வந்துடுவாங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்க உட்கார போறீங்க, ராத்திரிக்கு எல்லாம் பாருங்க உங்களுக்கு என்ன பண்றான்னு உட்கார்ந்து பாருங்க. நீங்க வரமாட்டீங்களே கொண்டு தின்னுபடுவாங்கிறேன். யாரு அந்த அகோரியை தின்னுபடுவாங்க இந்த நாதராமங்கிற சொல்றாங்க. அப்புறம் என்ன செய்யணும்னா அப்பதான் மங்களூர் நாராயண சேகர் ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. அவன் நீ டெலஸ்கோப் வாங்கி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு என்ன செய்யறேன்னு பார்த்துக்க. அப்படி தின்னுட்டாங்கன்னா நீ மங்களூருக்கு தபால் எழுதிரு அப்படின்னு இப்படிதான் சொன்ன. மங்களூர் தபால் 2-3 பேருக்கு அட்ரஸ் கொடுத்தணும். அந்த கொடுத்த உடனே என் சாமி அங்க போய் சாக போறீங்க, பேசாம இங்க இருங்க அப்படிங்கிற. இல்லை எனக்கு குருநாதர் போச்சனாரப்பா அப்படின்னு. என்ன குருநாதர் போச்சனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்றாங்க. சாக போறதுக்கு குருநாதர் போய் சொல்லி இருப்பார் போடுங்க அப்படின்னு இப்படியே சொல்றாங்க. அப்புறம் உட்கார்ந்துருந்தவன என்ன ஆகி போச்சு, அவன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சிறு வேலையை செய்தங்க. பேசின உடனே என்ன ஆகி போச்சு, டபக்குன்னு கை காலில் நின்று போச்சு. இப்ப அந்த பவரோட போன உடனே கையை தூக்கு பண்ண வரமாட்டேங்கிறேன். காலை எடுங்க அப்படின்னு, கால் விட மாட்டேங்க அப்படின்னு. இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு. அப்புறம் என்ன செய்ய டெலஸ்கோப் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்னா நான் சொல்றேன் நடந்த நிகழ்ச்சிங்க. கால் தரையை விட்டு விடுக்க மாட்டேங்க. என் சின்னப்பநாயக்கம் பாயத்தில் கூட இதை அங்க இது பண்ணிட்டு ஒன்று இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு போட்டு கந்தன் அந்த மந்திரவாதி சொன்னதை என்ன நடக்குன்னு பார்க்க வந்தாங்க. இவங்க நின்றுகிட்டு இருக்காங்க, என்னை அடிக்கிறதுக்கு ஆள் வர்றாங்க. ஏன்டா இங்க நிக்கிறேன்ட்டு, அதை கல் விட மாட்டேங்க என்னையா செய்ய சொல்றீங்கிறான் அவன். இதே குமாரபாளையம் சின்னப்பநாயக்கம் பாளையத்துல அவன் மந்திரம் மைய கொண்டு வச்சான் பாருங்க. அவன் என்ன செய்தான், காலத்தை விட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் அப்படி நான் வெளியில போகும்போது அந்த பவர்ல என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி காலை எடுத்துட்டு வந்தேன். அப்படி என்ன நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னு இந்த மாதிரி கந்தை மைய கொடுத்தான். நீ உட்கார இடத்துல தேய்ச்சி விட சொன்னேன், அதனால என்னை தேய்ச்சி விட்டனுங்க அப்படின்னு சொல்லி விட்டு அந்த ஆள் உண்மையை சொன்னாங்க. கால் தூக்கிட்டு கீழே ஓட முடியலங்க. அங்க இருக்க நம்ம இது சக்திவேல் அவனுக்கு எல்லாம் விவரம் ஏன்னு கூடவே இருந்ததில்ல. காரணம் சக்திவேல் எங்க ஆஸ்மா நோய் இருந்தது, நீக்கிட்டு என்கிட்ட படுத்திக்கிட்டு இருந்தேன். அவங்க அம்மா கிட்ட போய் என்ன செய்து அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்டையும் இந்த மந்திரவாதி கடைசியில் உன் பையனை கடத்திட்டு போயிடுவான், நீ அங்க உட்கார விடாது அப்படின்னு இப்படியே சொல்லிட்டாங்க. அங்க போய் சத்த இருந்த உடனே நைட்ல அவங்க அம்மா படுத்துக்கிட்டு இருந்திருக்குது. அங்க இருந்து என்ன செய்ய மேல இருந்து சந்திரன்ல இருந்து அன்னைக்கு முழு நல்லா போடுது. சந்திரன்ல இருந்து என்ன செய்யுது, அங்க இருந்து சிவனும் பார்வதியும் முருகனும் வர்றாங்க.
நீ வா வான்னு கூப்பிடுறாங்க. அந்நேரத்துக்கு ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு வந்து இவன் சக்தி வேலைங்க படுத்திருக்கிறாங்க. அவன்கிட்ட சொல்ல நல்ல கதை இருக்கு. இங்க வான்னு, ஐயோ நான் புள்ள குட்டிக்காரன், எனக்கு விட்டுரு, நான் இத்தனை பிள்ளை விட்டு காப்பாற்றணும். எனக்கு என்னை படுப்பு மோசமா திட்டி இருக்குங்க. யாரு? சத்திவேல் அம்மா. அந்த அம்மா அவர் கேட்கணும் பாருங்க, அவ்வளவு மோசமா திட்டி இருக்குங்க. இந்த பையன் எவனோ வர்றானுங்க, பிள்ளைகளை கடத்தி போறானுங்க, தொலைஞ்சு போறான், இந்த ஊருக்கெல்லாம் எதுக்கு வர்றானுங்க அப்படிங்கிறதெல்லாம் திட்டி இருக்கு. அது என்கிட்ட சொன்னாங்க. ஆனா ராத்திரில இந்த மாதிரி நடந்தவொடனே ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு வந்து, சாமி நான் தப்பு செய்யல, புள்ள குட்டிக்காரங்களை காப்பாத்து. ஏய் சக்திவேலு சொல்றா சாமிட்டு, இன்னைக்கு வான்னு கூப்பிட்டா போயிட்டாடா எழுதுன்னு அவன் சக்திவேலிட்ட காட்டணும். அப்புறம் அங்கிருந்து வந்தது. அப்புறம் அந்த மாதிரி சொன்ன, ஒண்ணும் இல்லாம நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னா அந்த அம்மா தான் சோறு கொண்டது. யாரு? சக்திவேலோட அம்மா. சாப்பாடு கொண்டு போய் இனிமேல் சாமியார்களை திட்டாதே, நீ கொண்டு போய் கொடுத்தான்னு. அப்புறம் தான் அந்த அம்மா வந்துட்டு போயிட்டு இருந்தது. நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம். ஏன்னா அன்னைக்கு புல் பவரோட போனேன். இன்னைக்கு உங்களுக்கு ஞானத்தை ஊட்டி இந்த உணர்வின் தன்மை சக்தி பிரிக்க வேண்டும், உங்களுக்கு பவரை கொடுக்குறேன். என்ன அருளை பெறுகிறது. நான் இந்த பவரெல்லாம் உங்களுக்கு நினைச்சுவேங்க, ஏறு நான் பார்க்குறேன் நீச்சம் இருக்கிற உன்னை பழச்சி காட்டுறேன். வேற என்ன செய்ய போறீங்க? ஏன்னா குருநாதர் என்னை தேடி கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? எல்லாம் தாங்கக்கூடிய நிலைமை இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கொடுத்தாரு. அதை வச்சுதான் எதையும் தாங்கக்கூடிய அந்த சக்தி வச்சு அந்த நல்லதை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் பயன்படுத்த, அதைத்தான் பண்ண செய்யணும். ஏன்னா அந்த பூர்ண நிலாவா இருக்கக்கூடிய நேரத்தில் இது எல்லாம் உடல் ஆசைக்கு வந்தா ஒவ்வொரு அறிவையும் இங்க மங்க வச்சிடும். இப்ப சாமி சக்தி கொடுத்து எனக்கு என்ன செய்யும்? நான் பாரு என்கிட்ட சக்தி இருக்கணும், உங்க விரல சூழ்நிலை வைத்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? என் உணர்வுகள் இருண்டு கொண்டே போவதா இருக்குமே தவிர தெளிவாகாது. இவ்வளவு பெரிய சக்தி கொடுத்து நான் எங்க போகணும்? கீழதான் போகணும். அதனால்தான் குருநாதர் என்னை விட்டு அப்ப இந்த சக்தியால் இன்னைக்கு சொல்லணும். அவரெல்லாம் வந்தோன்னு ராத்திரிக்கெல்லாம் கூட இருந்து இதெல்லாம் முடியலன்னு சொல்லி போட்டா சின்னப்ப நாயகம் பழத்தில் இந்த கந்தங்கிறவன் அவன் பையங்க 2 பேர் மந்திரவாதி, இவங்க மந்திரவாதி எல்லாம் சேர்த்து நம்மளை ஊரை விட்டு எப்படின்னு தொடக்கணும்னு பல வேலைகளை செய்தார். சக்தி வேலைங்க அப்பாதான் சாப்பாடு சாயங்காலம் தோசை கூப்பிட்டு போவார், போய் கூப்பிட்டு வருவார். அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். 2-3 வீட்டுல நான் 7 வீடு 7 நாளைக்கு 7 பேர் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதனால யாருக்கும் அந்த சாப்பாடு தான் எல்லாருக்கும் தலைவலி வருதா, அது வருதா, தோஷம் வருதா. ஒரு சிலர் எல்லாம் இந்த மந்திர வேலையை செய்துட்டாங்க, வாயே பேச முடியாம வந்துடுவாங்க. அப்ப இங்க வந்தோடனே வாயை திறந்துட்டு போறாங்க. அவங்க இந்த காசும் வாங்குறது செய்வாங்க. இவன் சும்மா போனவனே பாரு நம்ம பொழப்பை தலைவன் அடிச்சு தொடக்கிறாங்க. இதே சின்னப்ப நாயக்கம் படத்தில் நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம். எல்லாரும் இருக்கிறாங்க, தவறு செய்யலாம் போயிட்டாங்க, ஓரளவு தவறு செய்யாதவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இது நடந்த நிகழ்ச்சிங்க. அப்ப இந்த எஸ்எஸ்எம்முக்கு தெரியாது. அவங்க ஆளுகளே என்னை தொடத்தணும்னு சொன்னவங்க தான். யாரு? அவங்களுக்குள்ள இந்த கிரிடி வார்த்தைகள் ரவடிகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு துரத்துங்கப்பான்னு சொன்னவங்க தான். அப்புறம் என்ன அவங்க கூப்பிட்டு வந்து வச்சு, ஏன்னா இந்த உலக அனுபவம் எப்படி இருக்குங்கிற வகையில தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் குருநாதர் சக்தி கொடுத்தாலும் என் கையில ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு தவறு செய்யறதுக்கு அல்ல. ஆனா நன்மை செய்யறதுக்கு கிடப்பாறை கொடுத்துருக்காங்க. வயர் இருக்குன்னா லேசா மேல இருக்க தோண்டுங்கன்னு சொல்லலாம். அந்த தோண்டுங்கன்னு சொல்லி விட்டாச்சுன்னா அது வயல சூதானமால தோண்டணும். அந்த கடப்பாறையும் சீக்கிரம் தோண்டி குடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு குத்தினா வயல்ல குத்தினா சேர்த்தாகும். அதுவும் போச்சு, நம்மளையும் தூக்கறியும் இல்லை. அங்க காசி கங்கை கரையில பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய நடக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யறான்னு இந்த உயிரோட கொண்டு சாப்பிடுறது. நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். வந்த உடனே இந்த கையில இந்த 2 இது மாதிரி வச்சிருப்பாங்க, அப்படியே ஜாலரா மாதிரி அடிச்சாங்க. ஓஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியே அப்படி சுத்தி வந்து அந்த ஆட்டங்களை போட்டு நான் நல்லா தியானத்தில் இருக்கிறேன். நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அந்த சத்தம் போட்டு அந்த துணிக்கு அதுக்கும் ஓஹோ அப்படின்னு இந்த ஆனந்தமா குதிக்கிறாங்க. சுத்தி சுத்தி வர்றாங்க. அப்படி வர்றது, தலை பக்கம் கொண்டாடுறது, கத்தியை எடுத்துக்கிறது, மறுபடியும் இந்த இருதயம் பக்கம் கொண்டாடுறது, கத்தியை எடுத்துக்கிறது, இப்படி செய்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகி போச்சு, காளியை முன்ன பின்ன பார்த்திருப்பானோ இல்லையோ, அந்த கல்கட்டா காளி மாதிரி ரூபம் தெரிஞ்ச உடனே மாதாஜி மாப்புரட்சி, மாதாஜி மாப்புரட்சின்னு ரிவேஷன்ல போனாங்க. அந்த மாதாஜின்னு தாயே நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. பூரா விலகி நிற்கிறாங்க. அந்த நாதராம்ங்கிற இந்த கலஸ்கோப் கொடுத்துருக்குறாங்க, இதுல பாக்குறாங்க.
இந்த அமாவாசை அன்னைக்கு சாமியை கொல்லுவாங்கன்னு அவன் தெரிஞ்சிருச்சு. டெலிபோனுக்கு கரெக்டா பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இங்க நடக்குது, இங்க நிகழ்ச்சி எல்லாம் அனுபவத்துல சொல்லுங்க. இன்னைக்கும் நடக்குது காட்சியில. சில பகுதியில் இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு சில உயிர்களை கொள்றாங்க. காளி கோயில் எல்லாம் வட இந்தியாவில இந்த மாதிரி நரபலி கொடுக்கறது உண்டு. கல்கட்டாவில நரபலி கொடுக்கறது உண்டு. ஏன்னா சாமிக்கு சக்தி கொடுக்கறது. ஆக மற்ற நாள்கள் ஆடு பலி. அந்த இந்த மாதிரி வருஷத்துல ஒரு நாள் அமாவாசை வரும். அந்த மாதிரி இப்ப நாம சொல்றோம் சித்ரா பௌர்ணமின்ட்டு, இது மாதிரி அதுக்கு வந்து மாளிகை பிச்சை அமாவாசைன்னு வரும். அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த காளி கோயில் எல்லாம் நரபலிகளை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சக்தியை கொடுத்து சக்தியை பெறுறது. அதுல போய் நாம துன்பத்தை போக்குறது, மற்றதுகள்லாம் வர்றது. இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துங்க. மனித உணர்வைத்து தான் மனிதனை மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழ்றோம். இதுல இருந்து நாம் தப்பணுமே இல்லையா? ஏன்னா அனுபவபூர்வமா தெரிஞ்ச சொன்னேன். அப்படி இருந்தோன்னா கல்கத்தா காளியை தெரிஞ்சது. அது ஏன் கேக்குறீங்க? மாப் கரஜி மாதாஜி, மாப் கரஜி மாதாஜி எப்படிதான் போட்டு அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் உட்கார்ந்தாச்சு, மகாதேவி சத்தம் போடுறாங்க. இவங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் நான் வர்றதில்லை, அவங்கதான் பாதுகாத்து இருந்தாங்க. ஆமா, இந்த படகுக்காரனை கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த 48 நாள் முடிஞ்சவொன்னா இந்த படகுக்காரன் அனுப்பிட்டாங்க. அப்புறம் தான் அவனுக்கு வந்தவனும் ஒரே குஷி. அப்ப அவன் கையில வச்சிருந்ததை நான் பாதரசத்துல செய்து கொடுத்து குருநாதர் இருக்கும்போது 7 இது செய்திருந்தேன். 7 இது செய்ததுல வந்து இதுல முகாம்பிகளை வச்சு செய்தது. அதுல 7 பேருக்கு கொடுத்தேன். அந்த 7 பேர் கொடுத்ததுல மங்களூர் நாராயணன் செட்டியார் கொடுத்துருந்தோம் போச்சு, கம்சாமடாரு கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு காணாம போச்சு. கொடுத்த இங்க இருந்தது சேலத்துல அவங்களுக்கு கொடுத்தா எல்லாம் காணாம போச்சு. அவருடைய சக்திகள் இல்ல வேணும் போயிடும். அந்த இதை வச்சுட்டு அது அங்க இவங்க கையில ஒண்ணு கொடுத்துருந்தேன். அது அந்த வந்து திருவாங்கூர் சத்திர மேனேஜர். அப்புறம் இங்க இருந்து வந்த உடனே இங்க எல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா இந்த உலக நிலைகள்ல அங்க என்னென்ன சாப்பிடுறாங்க, மனிதனை எப்படி உயிரோட கொண்டு சாப்பிடுறாங்க, கடவுள் என்ற நிலையில் எப்படி கொண்டாடுறான், இந்த மனித உடலுக்காண்டி என்னென்ன அவசியங்கள் படுறாங்க, மனிதனை கொண்டு எப்படி மகிழ்ச்சி ஆகிறான், இதுல இருந்து மனிதன் என்னைக்கும் மனிதன் என்ற முழுமையை அடைகிறது அப்படின்னு தான் இந்த விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறது இங்க போச்சு. அதே மாதிரிதான் இங்க இருந்து எமயமலை வரையிலும் சைனா பார்டர் வரையிலும் போக சொன்னார். அன்னைக்கு சக்தி கொடுத்தார். அதை வச்சு நீ இப்ப போன அந்த நேரத்தில் எது பயன்படுத்தமோ அதை பயன்படுத்த. அங்க ஒருத்தரை கொல்லவோ மற்றவருக்கு துன்புறுத்தவோ இதை பயன்படுத்தார். உன்னை காத்துக்கிறதுக்கு எந்தெந்த நிலையை அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிதான் அங்க போனோம். அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் நான் வர்றதில்லை, அவங்கதான் பாதுகாத்து இருந்தாங்க. ஆமா, இந்த படகுக்காரனை கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த 48 நாள் முடிஞ்சவொன்னா இந்த படகுக்காரனை அனுப்பிட்டாங்க. அப்புறம் தான் அவனுக்கு வந்தவனும் ஒரே குஷி. அப்ப அவன் கையில வச்சிருந்ததை நான் பாதரசத்துல செய்து கொடுத்து குருநாதர் இருக்கும்போது 7 இது செய்திருந்தேன். 7 இது செய்ததுல வந்து இதுல முகாம்பிகளை வச்சு செய்தது. அதுல 7 பேருக்கு கொடுத்தேன். அந்த 7 பேர் கொடுத்ததுல மங்களூர் நாராயணன் செட்டியார் கொடுத்துருந்தோம் போச்சு, கம்சாமடாரு கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு காணாம போச்சு. கொடுத்த இங்க இருந்தது சேலத்துல அவங்களுக்கு கொடுத்தா எல்லாம் காணாம போச்சு. அவருடைய சக்திகள் இல்ல வேணும் போயிடும். அந்த இதை வச்சுட்டு அது அங்க இவங்க கையில ஒண்ணு கொடுத்துருந்தேன். அது அந்த வந்து திருவாங்கூர் சத்திர மேனேஜர். அப்புறம் இங்க இருந்து வந்த உடனே இங்க எல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா இந்த உலக நிலைகள்ல அங்க என்னென்ன சாப்பிடுறாங்க, மனிதனை எப்படி உயிரோட கொண்டு சாப்பிடுறாங்க, கடவுள் என்ற நிலையில் எப்படி கொண்டாடுறான், இந்த மனித உடலுக்காண்டி என்னென்ன அவசியங்கள் படுறாங்க, மனிதனை கொண்டு எப்படி மகிழ்ச்சி ஆகிறான், இதுல இருந்து மனிதன் என்னைக்கும் மனிதன் என்ற முழுமையை அடைகிறது அப்படின்னு தான் இந்த விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இங்க போச்சு.